கிறிஸ்துவின் சகோதரர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த புதிய வருடத்திலே 2025 வருடத்தை காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த முதல் வாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஆகாரம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, தலைப்பாக தேவனுடைய கழுகுகள் என்ற தலைப்பில் நாம் இந்த தியானத்தை பார்க்க போகிறோம். அதற்காக படிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பரிசுத்த வேதத்தில் அநேக இடங்களிலே கழுகுகள் பற்றி பேசப்படுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை கழுகுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அதனால கழுகின் தன்மைகள் என்ன, ஏன் தேவனுடைய பிள்ளைகளை அப்படி கழுகுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது என்று நாம் இந்த நாளில் வேதத்திலிருந்து சிறிய ஒரு தியானத்தை பார்க்கலாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை, ஆதாமில் இருந்து வந்த எல்லா ஜனங்களை நாம் பார்க்கும்போது அவர்களை 3 வகுப்பாராக பிரிக்கலாம். 3 வகுப்பார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். முதல் வகுப்பார் யார் என்று நாம் பார்க்கும்போது புழுக்களை போன்ற ஒரு வகுப்பார். 2வது வகுப்பார் பூச்சிகள் போன்ற ஒரு வகுப்பார். 3வது உள்ள வகுப்பார் தான் கழுகுகள் போன்ற ஒரு வகுப்பார். இப்படி 3 வகுப்பாராக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்கலாம், இந்த பூச்சி வகுப்பார் யார், இந்த புழு வகுப்பார் யார், இந்த கழுகு வகுப்பார் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கலாம். அதற்காக ஒரு வசனம் படியுங்கள். யோபு புஸ்தகத்தில் யோபு 25:6, யோபு 25:6. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் ஏமாத்திரம் என்றார். இங்கே மனுஷர்களை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? புழுவாய் இருக்கிற மனிதன், பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒரு திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பில் நாம் படிக்கும் போது, புழுவை போன்ற மனிதன் எத்தனை தாழ்ந்தவர், புழுவை போன்றவர்கள் தாழ்ந்தவர்களாக சொல்லுகிறது. அப்படியே பூச்சி போன்ற மனிதர் எவ்வளவு குறைந்தவர், தாழ்ந்தவர். இதுதான் புழு, பூச்சி. இதை நாம் யாரை எப்படி அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து உதாரணமாக பார்க்கலாம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், வண்ணத்து பூச்சிகளை அதிகமாக பார்த்திருக்கிறோம் இல்லையா? அழகாக பறந்து திரியும் வண்ணத்து பூச்சிகள். அந்த பூச்சிகளுடைய ஆரம்ப நிலை, முதலாவது நிலை எப்படி இருக்கும் என்றால், ஒரு புழுவாக, அது லார்வா என்று சொல்வார்கள். அந்த புழு நிலைமையில இருந்து அது வளர்ச்சி பெற்று வண்ணத்து பூச்சிகளாக வெளியே வருகிறதாய் இருக்கும். இந்த புழுவினுடைய முக்கியமான பிரதான வேலை, முழு நேர வேலை என்ன என்றால், அந்த புழுக்கள் அந்த இலை, பச்சை இலைகளை அதில் இருக்கும் புழுக்களுக்கு அந்த இலைகளை தின்பதுதான் அதனுடைய பிரதான வேலை.
முழு நேரமும் அவைகளை தின்று கொண்டு அது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். அதற்கு வேறு எதுவும் தெரியாது, தொடர்ந்து அதையே செய்து கொண்டு இருக்கும். இந்த புழுக்கள் எல்லாமே அது அப்படியாக அந்த வண்ணத்து பூச்சிகளாக மாறிவிடாத அநேக புழுக்கள் அப்படியே அதிலே செத்து போயிடும். அதில் சில புழுக்கள் அந்த வண்ணத்து பூச்சியாக மாறி அவைகள் வளர்ச்சி பெற்று அவைகள் அழகாக பறந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த புழுக்கள் நிலைமையிலிருந்து அந்த வண்ணத்து பூச்சிகளை பார்க்கும்போது அது ஒரு மேலான மென்மையான வளர்ச்சியாக தெரிகிறது. இந்த புழுக்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மிகுந்த புழுத்தாழ்ந்த நிலை. இப்போ இந்த புழுக்கள் வகுப்பார் யார்? இந்த வண்ணத்து பூச்சி வகுப்பார் யார் என்று நாம் பார்க்கும்போது இந்த புழுக்கள் வகுப்பாராக வேதம் யாரை குறிப்பிடுகிறது என்று நாம் பார்க்கும்போது, அதாவது இந்த உலகத்திலே அன்றாட ஜீவனத்திற்குரிய காரியங்களை மாத்திரம் பார்த்து கொண்டு உலக பிரகாரமாக ஜீவித்துக் கொண்டு உலகத்துக்கென்று வாழ்கிற ஒரு வகுப்பால் தான் புழுக்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு எந்த விதமான வேறு எந்த சிந்தனையும் ஆவிக்குரிய சிந்தை இருக்காது. அவர்கள் உலகத்திலே திறந்திருப்பார்கள், வளர்ந்து ஏதோ ஒரு வேலையை தேடிக்கொண்டு குடும்பத்தை அமைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து அப்படியே அடிந்து போவார்கள். இவர்களை நாம் யோபு புஸ்தகத்திலே படிக்கும் போது அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இதை குறித்து இவர்களை குறித்து ஒரு வசனம் கூட இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்வான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷர் அவர்களுக்கு ஆவிக்கேற்ற காரியங்கள் எல்லாம் பைத்தியமாக தெரியும். அதனால அவர்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்து உலக காரியங்களை தேடி அப்படி அவர்கள் ஒரு குடும்பமாக இருந்து அப்படியாக மறித்து போகிறார். இவர்கள் வேதத்தின்படி தாழ்ந்தவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புழுக்களாகத்தான் நாம் கூட இருந்தோம். கிறிஸ்தவர்களிலும் அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். எப்படி என்றால், ஒரு பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருப்போம். உண்மையான தேவனை பற்றிய அவருடைய அன்பை பற்றி, அவருடைய திட்டத்தை பற்றி, ரட்சிப்பின் திட்டம், வரப்போகிற தேவனுடைய ராஜ்யம், இதை பற்றி ஒன்றுமே அறியாமல் நாம் ஆலயத்துக்கு போவோம், வருவோம், காணிக்கைகள் கூட கொடுப்போம். ஆனால் தேவனுடைய நாமத்துக்காக நம்முடைய எந்த விதமான பங்களிப்பும் இருக்காது. இது புழு போன்ற ஒரு நிலை. இந்த புழுக்கள் போன்ற ஒரு நிலையிலிருந்து சில புழுக்கள் வளர்ச்சி பெற்று வண்ணத்து பூச்சிகளாக மாறுகிறது. இந்த வண்ணத்து பூச்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அது மிக அழகாக ரெக்கைகளை விரித்து அது அங்குமிருந்து பறந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்த வண்ணத்து பூச்சி வகுப்பார் யார் என்று நாம் பார்க்கும்போது இவர்கள் தான் இந்த புழு போன்ற இந்த மனுக்குலத்திலிருந்து தங்கள் திறமைகளினால, தங்கள் ஞானத்தினால
தங்கள் பலவிதமான முயற்சிகளினால ஒரு வளர்ச்சி பெற்றவர்களாக தேசத்தில உலகத்தில பெரிய தலைவர்களாக அரசியல் லீடர்களாக இன்னும் சினிமா ஸ்டார்களாக இன்னும் அநேக கார்பரேட் தொழிலதிபர்களாக இன்னும் மெத்த படித்த பெரிய பிஹெச்டி போன்ற பட்டப்பட்ட சயின்டிஸ்டுகளாக இப்படிப்பட்டவர்கள் இந்த வண்ணத்து பூச்சிகளை அடையாளம். இந்த முழுக்க நிலையிலிருந்து இந்த வண்ணத்து பூச்சிகளை நாம் பார்க்கும் போது அது ஒரு மேன்மை தான் இல்லையா? பெரிய அரசியல் தலைவர்களை பார்க்கும் போது அது ஒரு மேன்மை தானே. அவர்கள் மிகவும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய தொழில் அதிபர்கள், அதிக செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அங்குமிங்குமாக போய் பெரிய அங்க அவர்கள் வாழ்த்துதல்களை வணக்கத்தை அன்பை அநேக இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். இந்த குழுக்கள் வகுப்பார் அவர்களை மிகவும் மேன்மையாக எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் மூன்றாவது வகுப்பார் கழுகு வகுப்பார். இவர்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்துகிறது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கழுகு வகுப்பார். இவர்கள் கழுகுகளைப் போல எங்கே சத்திய ஆகாரம் நமக்கு கிடைக்கும் என்று தேடி வந்து அந்த சத்தியத்தில் இருக்கிற மக்களோடு ஒரு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் அதிகமாக இந்த சத்திய போதனைகளை அவர்கள் கேட்டு உணர்ந்து கொண்டு அந்த சத்தியத்திலே வளர்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படித்தான் நாம் எல்லாரும் குழுக்களாக இருந்தோம். சத்தியங்களை கேள்விப்பட்டு உணர்ந்து கொண்டு நாம் சத்தியத்தினருக்கு அந்த ஐக்கியத்தினருக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது லூக்கா 17:37 பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும் என்று பிணம் என்றால் அந்த கழுகுக்கு ஆதாரம். அப்படியே அவனுக்குரிய கழுகுகளாகிய நமக்கு ஆதாரம் சத்தியம் என்னுடைய வார்த்தை. இந்த சத்தியம் எங்கே கிடைக்கிறதோ அங்கே நாம் ஒரு ஐக்கியமாக வந்து கூடிக்கொள்கிறோம். இப்போ இந்த குழு வகுப்பார், இந்த வண்ணத்து பூச்சி வகுப்பார், அந்த இரண்டுக்கும் இந்த கழுகுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவைகள் குழுக்கள், பூச்சிகள் குழுக்களில் இருந்து கொஞ்சம் மேலே வந்த வண்ணத்து பூச்சிகள் மாத்திரமே. ஆனால் கழுகை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதனுடைய பலம் அதிகம். அது ரொம்ப உயரத்தில் பறக்கும். அங்கே உயரத்திலிருந்து கீழே பார்க்கும். அதனுடைய கண் பார்வை அதிக ஒரு ஷார்ப்பாக துல்லியமாக கீழே பார்க்கும். பார்த்து அதற்குண்டான இரையை பிடித்துக் கொள்ளும். இதுதான் கழுகு. அதனால இந்த கழுகு நிலையிலே இருந்து இந்த பூச்சிகளையும் இந்த புழுக்களையும் பார்க்கும்போது அவைகள் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. அப்படியே உண்மையான சத்தியத்தை தேடி கற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகள் பார்வையில அந்த சத்தியத்திலே வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் பார்வையில இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண ஜனங்களும் சரி, பேர் பெற்ற அரசியல் தலைவர்கள் இல்லாவிட்டால் சினி ஸ்டார்ஸ் என்று சொல்லப்படுகிற பெரிய நடிகர் நடிகைகள்
இல்லாவிட்டால் பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் உலகத்துக்குரியவைகளை தேடுகிறார்கள், உலகத்திலே மேன்மைகளை தேடுகிறார்கள், உலக காரியமாகவே சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த கழுத்து வகுப்பார் மிக உயரத்திலே உன்னதமான ஆவிக்குரிய காரியங்களை தேடுகிறதாக இருக்கும். இதற்கு வசனம் படியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இவர்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். இந்த புழுக்கள் பூச்சிகள் உலகத்திலே வருகிற மேன்மை, ஐஸ்வர்யம் இவைகளை தேடிக் கொண்டிருப்பார்கள். அதற்கு மேலாக ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த கழுகு வகுப்பார் உலகத்து மேன்மைகளை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுவார்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுவார்கள். அப்படிப்பட்ட சிந்தை அவர்களிடத்தில் இருக்கும். இந்த பூமியில் உள்ளவைகள் அற்பமும் குப்பையுமாக அவர்களுக்கு தெரியும். இந்த பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் சரி, இல்லாவிட்டால் ரொம்ப மேன்மையாக எண்ணப்படுகிற சினி ஸ்டார்ஸ், பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இவர்கள் பார்வையிலே அற்பமாக இருக்கும். இதுதான் தேவனுடைய பார்வையாகவும் இருக்கும். அதனால நாம் இந்த குழுக்கள் வகுப்பாலிலிருந்து நாம் இந்த கழுகுகள் என்ற வகுப்பால் நிலைக்கு வந்திருக்கிறோம். இது உண்மையாகவே ஒரு மேன்மையான ஒரு அழைப்பாக இருக்கிறது. இது நம்முடைய சுய ஞானத்தில் இல்லாவிட்டால் சுய பலத்தில் நாம் வரவில்லை. சர்வலோகத்தின் தேவன் நாம் படித்திருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி என்று படிக்கிறோம். அவர் நித்தியமான பிதாவாகிய தேவன். அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். அந்த பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. அவர் நம்மை அழைத்து இந்த மேலான சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு அனுப்புகிறார். படிங்கள் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என்னை அனுப்பின பிதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தலையாக இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவன். இயேசு சொல்லும்போது அவரே என்னை அனுப்பினார், நான் என் சுயமாய் வரவில்லை, நான் என் சுயமாக எதுவும் பேசவில்லை, அவர் சொல்ல கேட்கிறதையே நான் பேசுகிறேன் என்று அந்த பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டார். அவர் நம்மை இழுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்! சாதாரண விஷயம் அல்ல. சர்வலோகத்தின் தேவனுடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. அவர் நம்மை இழுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அனுப்பி சத்தியம் என்ற ஆகாரத்தை புசிக்கும்படியாக நம்மை ஒவ்வொரு நாளும் சத்தியத்திலே நடத்துகிறார். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையாகவே நாம் இந்த சத்தியத்தின் நிமித்தம் ஒன்றாக கூடி வந்ததினாலே நாம் அறிந்திருக்கிறோம். இல்லாவிட்டால் நீங்கள் ஏதோ ஒரு ஊர்ல
ஏதோ ஒரு ஐக்கியத்தில் இருந்திருப்பீர்கள். நாம் இந்த கழுகுகளை போல சத்தியம் என்ற அந்த ஆதாரத்து நிமித்தம் இங்கே கூட்டி சேர்க்கப்பட்டு இங்கே ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம். இது கிறிஸ்துவனுடைய பள்ளி என்று வேதம் சொல்கிறது. அந்த கிறிஸ்துவனுடைய பள்ளியிலே நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு அதுக்குரிய வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இது எப்படி நடந்தது? தேவன் நம்மை சத்தியம் கிடைக்கும் இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த கழுகுகளை பற்றி, இந்த கழுகுகளுடைய குணாம்சங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது, இந்த கழுகுகள் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கலாம். இல்லாவிட்டால் பெரிய வனாந்திரம் போன்ற இடத்திலே கூட அங்கே ஏதாவது கழுகுக்கு ஏதோ ஒரு மிருகமோ இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பிணமோ அங்கே கிடந்ததென்றால் அந்த இடத்துக்கு அந்த கழுகுகள் வந்து அப்படியே வட்டமிட்டு சுற்றி அதன் பிறகு அந்த பிணத்தின் மேல், அந்த ஆகாரத்தின் மேல் உட்கார்ந்து அதை புசிக்கும். அப்படியே நாம் இந்த நாளிலே சத்தியத்தின் இடத்துக்கு, சத்திய ஆகாரத்தின் இடத்திற்கு கழுகு போல வந்து இங்கே உட்கார்ந்து நாம் ஆகாரத்தை, சத்தியத்தை ருசிக்கொண்டே இருக்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. தேவனால் அப்படி நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். உண்மையாக அதனால நாம் வேறு பலவிதமான ஐக்கியத்திலே இருந்திருப்போம். அந்த ஐக்கியத்திலே அங்குள்ள போதனைகள், அங்குள்ள வார்த்தைகள், அது நமக்கு அநேக சந்தேகங்களை, கேள்விகளை கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையாகவே நானும் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு போதித்த அந்த போதகரிடத்திலே சில கேள்விகளை கேட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? பிதாவாகிய தேவன் யார்? பரிசுத்த ஆவியானவர் யார் என்று கேட்கும் போது உள்ளத்திலே பதிலில்லை. உபாகமம் 29:29 காட்டி அறியப்படாதவைகள் நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கே உரியவைகள், நாம் அப்படியே நம்பிக்கொள்ள வேண்டும் என்று பதில். இதுதான் பதில். இன்றைக்கு மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் போதகர்களுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர், அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்துக்கு எழுந்தருளி, நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி உன்னதத்தில் இருந்து வருகிற பலன். அந்த பரிசுத்த ஆவி அந்த அப்போஸ்தலர்களிடத்திலே அவர்கள் காத்திருக்கும் போது வந்தபோது அவர்கள் பலன் அடைந்தார்கள். அவர்கள் யாருக்கும் பயப்படவில்லை. அவர்களுக்கு எதிராக இருந்த யூதர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்களுக்கு எதிராக எழும்பி நின்று ஆண்டவர் இயேசுவே மேசியா என்று சத்தியத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் சிறைச்சாலைக்கு பயப்படவில்லை, அடிக்கு பயப்படவில்லை. இவைகளையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் அனுபவிக்க பாத்திரவாதிகள் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். இதுதான் பரிசுத்த ஆவி. அதனால இது ஒரு தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட எந்த ஒரு தெளிவும் அந்த பாபிலோன் என்று சொல்லப்படுகிற பேர் கிறிஸ்தவ சபைகளிலே இல்லை. அவர் தான் இவர், இவர் தான் அவர் என்று சொல்லி ஒரு குழப்ப நிலையில இருப்பார்கள். அதனால அந்த பாபிலோனின் போதனைகளை பற்றி ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகத்துல படியுங்கள், 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள கோர்வையின் அகலமும் போதாது. பார்த்தீங்களா? ஒரு
படுக்கை இருக்கிறது என்றால் நம்முடைய கால் நீட்டி படுக்க முடியாது, தேவையான போர்வை அளவில் இல்லை. அப்படி என்றால் நாம் ஒரு சமாதானமாக நிம்மதியாக தூங்க முடியாது, நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி இருக்காது, தூக்கம் கெட்டு போயிடும். அப்படித்தான் அந்த பாபிலோனின் போதனைகள் ஒரு நமக்கு சமாதானத்தை மகிழ்ச்சியை தருவதாக இருக்காது. உண்மையான சத்தியம்தான் நம்மை மனமகிழ்ச்சி அடைய செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நம்மை எல்லா அசுத்தங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தும். அதனால மனமகிழ்ச்சி என்று சில வார்த்தைகளை நாம் படிக்கும் போது எடுத்துக்கொள்ளுங்கள், இவைகளை எழுதி கொள்ளுங்கள். சங்கீதம் 119:47, அதே சங்கீதம் 119:16, அதே 119, 174, 77, அதிலேயே 92. இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். உம்முடைய கட்டளைகள் பிரமாணங்கள் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தது என்று நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் படியுங்கள், அதிலேயே சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உண்மையாகவே அவருடைய வேதம் அந்த சத்தியம் நமக்கு கிடைக்காதிருந்தால் நாம் வேறு வேறு விதமான சிந்தனைகளிலே, பாவத்திலே, அநீதியிலே, அக்கிரமத்திலே இன்றைக்கு இருந்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை நாம் தேடி அன்பிலே வளருகிறவர்களாக இருக்க மாட்டோம். அதனால சத்திய வசனங்கள் நம்மை பரிசுத்தத்திலும் அன்பிலும் வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அதிலே 165 படிகள் கூட்டப்பட்டிருந்தது. 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேத வசனங்கள் நமக்கு சமாதானத்தை தரும். அதனால் வேத வசனம், தேவனுடைய வார்த்தைகள், சமலோகத்தின் தேவன் நமக்காக அவைகளை சுத்தவான்கள் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகள் தான் நமக்கு சமாதானத்தை தரும். அவைகளை நாம் சத்தியத்தின்படி கற்று தேரும்போது எந்த ஒரு இடரலும் நமக்கு வராது. சகலத்தையும் அறிந்து உணர்ந்து கொண்டவர்களாக இருப்போம். வேதத்திலே நம்ம படிக்கும்போது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அறிந்து விசாரிக்கிறான், அவனுக்கு இடரல் இல்லை. அப்படிப்பட்ட வழியிலே தேவன் நம்மை போதித்து நடத்துகிறார். இன்னும் பாபிலோனின் போதனைகளை குறித்து ஏசாயா 28:8 8ஆம் வசனம் படியுங்கள். ஏசாயா 28:8. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை. பார்த்தீங்களா, அங்க போஜன பீடம் எப்படி இருக்குது? சத்தியங்களை போதிக்கிற இடம் அசுத்தத்தினாலும் வாந்தியினாலும் நிறைந்திருக்கிறது. சரிங்களா? இன்றைக்கு அநேக சபைகள், அநேக பிரிவினைகள், இன்னைக்கு 99% சபை அங்கே போதனைகள் எப்படி இருக்கிறது என்றால் வாந்தி, அசுத்தம். அது எப்படி என்றால் வேதத்துக்கு புறம்பான போதனைகள், திருத்துவ போதனைகள், நரக போதனைகள், ஆத்மா சாகாது என்ற போதனைகள். ஒரு மனுஷன் மரித்த உடனே நரகத்துக்கு போறான், மோட்சத்துக்கு போறான், இல்லாவிட்டால் உத்தரமண்டலத்துக்கு போகிறான். இப்படிப்பட்ட போதனைகள். இன்னும் பார்க்கும்போது தெளிப்பு ஞானஸ்நானம், குழந்தை ஞானஸ்நானம், இன்னும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவைக்குரிய சிந்தை அவர்களிடத்திலே இல்லை. உலக காரியங்களை அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று எழுதுகிறார்.
இப்போ போதனைகள் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அங்கே வாந்தி அசுத்தமாக அந்த போதனைகள் தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. அப்படியே இதைத்தான் ஆண்டவர் இயேசு ஓமையாக சொல்லும் போது, பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே. பிணம் சத்தியம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கழுகுகளாக இருந்து சத்தியம் கிடைக்கிற இடத்திற்கு கூடி வருவார்கள். இது குறித்து ஒரு வசனம் படிக்கிறோம். யோபு புஸ்தகத்தில் யோபு 39:27-30. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும். இங்கே யோபு இருக்கும்போது அது உயரத்தில் தன் கூட்டை கட்டும், கண்மலையிலும் உச்சியிலும் கூடு கட்டி தங்குகிறது. வீட்டை கட்டுகிற காரியத்தை குறித்து நமக்கு ஆண்டவர் இயேசு மலைப்பிரசங்கத்தில் பேசுகிறார். உள்ள மனுஷன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறார். கண்மலை என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகள். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். அந்த போதனையில அந்த கண்மலையாகி கிறிஸ்துவை தலையாக கொண்டு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உடையவர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த உண்மையான கழுகுகள். அவர்கள் எங்கு கூடு கட்டுகிறார்கள்? கண்மலையிலும் உச்சியிலும் கூடு கட்டி தங்குகிறார்கள். அங்கே இருந்து கூர்ந்து இரையை பார்க்கும். அந்த கழுகுடைய பார்வை திறன் ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கும். இந்த கண் என்று சொல்லும் போது தேவனுடைய ஞானம். அவர்களுக்கு தம்முடைய பரிசுத்தாவியினாலே தேவன் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தினாலே இந்த உலகத்திலே அநேக போதனைகள் இருந்தாலும் எது சத்தியம் எது அசத்தியம் என்று அவைகளை பிரித்து உணர்ந்து சரியாக ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். அதுதான் தேவனுடைய கழுகுகள். நாம் பாபிலோனிலே இருக்கும்போது அசத்தியத்திலே ஒரு தாழ்வான நிலையில இருந்தோம். அங்கிருந்து தேவன் உயரத்திலே இங்கே சொல்லும் போது கண்மலையிலும் உச்சியிலும் கூடு கட்டும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலையாக கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்கு கிடவது என்று விழிக்கின்றோம். அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக மாறும்படியாக நம்மை உயரத்திலே தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். கீழாக இருந்த புழுக்களாக பூச்சிகளாக இருந்த நம்மை மேலாக உயர்த்தி கழுகுகளாக மாற்றி இருக்கிறார். இவையெல்லாம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய பெரிதான அன்பு. இவைகளை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் நாம் பெரிய சத்தியத்தை அறிந்து கொண்டோம் என்று நாம் அதிலே பெருமை கொள்ளக்கூடாது. நம்மை தாழ்த்த வேண்டும். ஏசாயா ஒரு வசனம் படிங்கள். 51:1 ஏசாயா. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். குழியிலிருந்து புழு நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். கண்மலையிலிருந்து நம்மை வெட்டி நம்மை சீர்படுத்துகிறார். நமக்கு தெரியும் கண்மலை கற்கள் என்று சொல்லும் போது அப்போஸ்தலன் பேதுரு உண்மையான சபை வகுப்பாரை சொல்லும் போது ஜீவ கற்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஜீவ கற்களாக நம்மை மாற்றுகிறார். அவருக்கு உகந்தவர்களாக, கிறிஸ்துவின் சாயலுக்கு வரும்படியாக, கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக
எபேசியர்ல நம்ம படிக்கும் போது அங்கே அந்த இசைவாக கிறிஸ்து தலையாகவும் அப்போஸ்தலர்கள் அங்கே பில்லர்களாகவும் இந்த சபை வகுப்பார் எல்லாரும் அந்த சரீரத்திலே இசைவாக சேர்த்து கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள் என்று நான் படிக்கிறேன். அதனால இசைய வேண்டும். எந்த விதமான அங்கே விசிறுகள், அசுத்தமான காரியங்கள், உலக பிரகாரமான சிந்தைகள் இருக்கக்கூடாது. புதிதாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவன் அந்த சிந்தை நமக்கு வர வேண்டும். அந்த வசனம் படிங்களை பேசிய 2ஆம் அதிகாரம் 20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இசைவாக இணைக்கப்பட்டு ஆலயமாக, இதுதான் தேவனுடைய ஆலயம். இதை குறித்து கூட தவறாக இன்றைக்கு அநேக இந்த பாபிலோன் பெந்தெகோஸ்தே சபைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இஸ்ரேல்ல அங்கே ஒரு ஆலயம் கட்டுவார்கள். அந்த ஆலயத்தில் அந்த அன்றிகிறிஸ்து என்பவன் வந்து உட்கார்ந்து 3.5 வருடம் அவர் ஆளுகை செய்வான் நல்லவன் போல, அடுத்த 3.5 வருடம் மகா உபத்திரவங்களை கொடுப்பான் என்று தவறாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே தேவனின் ஆலயம், ஆவிக்குரிய ஆலயம் கட்டப்படுகிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வேறு ஐக்கியத்திலிருந்து வேறு இடங்களில் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டு சத்தியத்தின் மூலம் போதிக்கப்பட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்று அங்கே இசைவாக பாலிஷ் பண்ணப்படுகிறது. இதற்கு நாம் நிழல் படித்திருக்கிறோம். படிக்க வேண்டாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்த சாலமோன் ஆலயம் கட்டும்போது தூர இடத்திலிருந்து அந்த கல்லுகள் அங்கே சரி செய்யப்பட்டு பாலிஷ் செய்யப்பட்டு ஆலயம் கட்டுகிற இடத்திலே கொண்டு வரார்கள். அப்படியே நாம் இந்த உலகத்திலே பல இடங்களில் இருந்து நாம் கொண்டு வரப்பட்டு சத்தியமாக்கிய போதனைகள் மூலமாக நாம் நீதியை பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அந்த சிந்தை கிறிஸ்துவின் சாயலுக்காக வளர்ச்சி அடைந்து இசைவாக அங்கே எந்த விதமான விசிறுகள், அழுக்கு, கரைகள், அசுத்தங்கள், உலக காரியங்கள் இல்லாதபடி நம்மை பரிசுத்தப்படுத்தி அங்கே ஆலயமாக ஆவிக்குரிய ஆலயமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் பூரணமாகும் போது இந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்குள்ளாக போய் அதன் பிறகு தேவனுடைய ராஜ்யம் வருகிறதா இருக்கிறது. இதெல்லாம் நான் பல செய்திகளிலே பேசியிருக்கிறோம். இந்த அநீதி, அக்கிரமம், பாவம் நிறைந்த உலகம் அழிக்கப்பட வேண்டும். அழிவுக்கு போன பிறகுதான் தேவனுடைய ராஜ்யம் வருகிறதா இருக்கிறது. அதனால் இப்பொழுது இந்த சத்தியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற நாம் அந்த பெரிதான அழிவிலிருந்து காக்கப்பட நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற வேண்டும். கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நாம் ஐக்கியமாக வேண்டும். கிறிஸ்து நம் உள்ளத்திலே வாசம் பண்ண வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் ஒரு இடத்தில் எழுதும்போது, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும்படும் நான் பிரசவ வேதனைப்படுகிறேன் என்று எழுதுகிறார். அதனால் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாகவே மாற வேண்டும். அவருடைய சிந்தை, அவருடைய சாயல், அம்சங்கள் அப்படியாக நாம் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் பிதாவாகிய தேவனை குறித்து முழுமையாக அறிந்திருந்தார். பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவர் எவ்வளவு நீதி உள்ள தேவன், அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை என்ன, எல்லாவற்றையும் அறிந்து அவர் தன்னை முழுமையாக தாழ்த்தினார். பிதாவின் சித்தம் செய்யும்படியாக. பிதா இப்படி சித்தம் கொண்டிருக்கிறார்.
அவர் பலியாக வேண்டும் என்ற சித்தம் கொண்டதினாலே அவர் தன்னை முழுவதுமாக கீழ்ப்படுத்தினார், தாழ்த்தினார். சாதாரண மனிதர்கள் அவரை குட்டுகிறார்கள், துப்புகிறார்கள், சவுக்கால் அடிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? பிதாவாகிய தேவனுக்கு முதல் பேரானவர். சிருஷ்டிப்பிலே அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டவர் தம்மை தாழ்த்தினார், மனுஷர்களும் கீழாக அடிமையாக தாழ்த்தினார். குட்டப்படும் போது, ஐயப்படும் போது எந்த விதமான மாறி பதில் சொல்லாமல் இருந்தார். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வேண்டும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்பட்ட இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் நமக்கு வர வேண்டும். சாந்தம், மனத்தாழ்மை நமக்கு வேண்டும். இப்படியாக நாம் பார்க்கும்போது நாம் அறிந்திருக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பிரதான ஆசாரி ஆரோனின் கோல் அங்கே ஆசிரியர் கூடாரத்தில் வைக்கப்படும் போது இன்னும் அநேக முக்கியஸ்தர்களுடைய அங்கே கோல் வைக்கப்படுகிறது. ஆனால் ஆரோனின் கோல் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த உலர்ந்த கோல் பூ பூத்து அங்கே பழங்களை கொடுத்தது பார்க்கிறோம். அவர்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனாக, பிரதான ஆசாரியனாக அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது உண்மையான தேவனுடைய கழுகு வகுப்பார். ஒரு பக்கம் ஆவியின் கனிகளுடையவர்களாக இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் பூ உடையவர்களாக இருக்க வேண்டும். கனிகள் என்ன என்று நாம் பார்க்கும்போது ஆவியின் கனிகள் நம்முடைய கருத்தில் நாம் படிக்கிறோம். ஆவியின் கனிகள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இப்படிப்பட்ட கனிகள் நம்மில் உண்டாகி பெருக வேண்டும். அப்படியே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லும் போது 12-13 வசனங்களில் படிங்கள். ஆகையால் எங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாண்டி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படிப்பட்ட காரியம் முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய், தேவனுக்கு பிரியமாக, பரிசுத்தமாக, உலக பிரகாரமான காரியங்கள், அசுத்தங்கள், இச்சைகள், தேவையான எண்ணங்கள், உலகத்தில் மேன்மை அடைய வேண்டும், மேன்மை வேண்டும், புகழடைய வேண்டும், இப்படிப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் விலக வேண்டும். தேவனுக்கு பிரியமாக, அவருடைய நாமத்துக்கு சாட்சியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரம், பிரியமாய், உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, எல்லாவின் கனிகளோடு அப்படியே இணைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பூ வாசனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்புக் கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்ற வேண்டும், பலியை செய்ய வேண்டும். நம்முடைய தாளந்துகளை தேவனுடைய நாமத்துக்காக, அவருடைய காரியங்களுக்காக செலவிட வேண்டும். நம்முடைய நேரம், நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு திறன், நம்முடைய பேச்சு திறன், இல்லாவிட்டால் நம்முடைய பணம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே
தேவனுக்கு என்று செலவிட வேண்டும். அதுதான் அங்கே சுகந்த வாசனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார். மரணப்படி இருக்கும் அப்படியாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், வலியும் ஜீவியம் செய்ய வேண்டும். இதை தேவன் பார்க்கிறார். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு குறித்து நாம் பார்க்கும்போது 4 விதமான அன்பு இருக்கிறது. ஒன்று கடமை அன்பு. இது பொதுவாக வளர்ச்சி பெற்ற ஒரு சமுதாய அமைப்பில் இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த அன்பு தன்னுடைய சுற்றத்தாரை அயலகத்தாரை தனக்கு செய்வது போல மற்றவர்களுக்கு செய்வது, மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல், இது கடமை அன்பு. இதற்கு மேலாக சகோதர அன்பு, அதற்கு மேலாக தியாக அன்பு, அதற்கு மேலாக நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பு, நம்முடைய விரோதிகளை நேசிக்கிற அன்பு. வேதம் இதைத்தான் சொல்கிறது. இப்படிப்பட்ட அன்பிலே நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பு என்ற பிரமாணத்தில் தேவனுடைய எல்லா கட்டளைகளும் பிரமாணத்திலும் அடங்கி இருக்கிறது. அதனால அன்பிலே நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிற முக்கியமான ஆலோசனை, உண்மையாகவே இந்த சத்தியத்திலும் தேவனை அறிகிற அறிவிலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் அதற்கு நேராக ஓடிக்கொண்டு அதற்காக பிரயாசப்பட்டு வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக நாம் எந்த விதமான வார்த்தைகளினாலே குத்துவது இல்லாவிட்டால் அவர்களுக்கு விரோதமாக நாம் எதுவும் பேசக்கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் மிகுந்த அன்புடையவராக இருக்கிறார். என்னுடைய பிள்ளை, என்னுடைய மக்கள் சத்தியத்துக்காக எவ்வளவாக பிரயாசப்படுகிறார்கள், நீதியிலே நடக்க எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள், பாவத்துக்கு எவ்வளவாக விலகி தங்களை காத்துக் கொள்கிறார்கள் என்று தேவன் அவர்கள் மேல் மிகுந்த அன்பு காட்டுகிறவராய் இருக்கிறார். அதனால அப்படிப்பட்டவர்கள் மேல் நாம் அவர்களுக்கு எதிராக ஏதாகிலும் செய்தால், பேசினால், அந்த வார்த்தை அது தேவனுக்கு விரோதமானதாக இருக்கும். தேவ கோபம் அவர்கள் மேல் வந்துவிடும். நாம் அறிந்திருக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் மோசே ஆரோனுக்கு விரோதமாக அங்கு ஒரு வகுப்பாறை எழுதுகிறார்கள். அப்பொழுது அங்கே தேவ கோபம் வந்து அவர்களை அங்கே பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போடுகிறது. அவர்களுடைய தாசன் அவருக்கு விரோதமாக நீ எப்படி பேசலாம் என்று அங்கே பதில் வருகிறது. கோபம் நம்மை அப்படியே புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது 1ஆம் நூற்றாண்டுகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இயேசுவை பின்பற்றுகிற அந்த வகுப்பாரை கிறிஸ்தவர்களை பிடித்து பலவிதமான உபத்திரவங்களை செய்து கொண்டு சிறைச்சாலையிலே அடைத்த சவுல், அந்த சவுலினிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும்போது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துவது போல. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் மிகுந்த அன்புள்ளவர். அவருக்கு சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு மறைவானது என்று ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளைகள் மேல் உண்மையாக சத்தியத்திற்காக நிற்கிற, சத்தியத்திலே பலப்படுகிற, வளருகிற, அமைப்பிலே வளர்ச்சியிலே இருக்கிற, பரிசுத்தத்திலே பெருகுகிற, அன்பிலே வளருகிற பிள்ளைகள் மேல் தேவன் மிகுந்த அன்புள்ளவராயிருக்கிறார். உங்கள் மேல் மிகுந்த அன்பு காட்டுகிறார். மிகுந்த அன்போடு இருக்கிறார். அதனால அன்பு குறித்து நாம் பார்க்கும் போது அந்த அன்பிலே நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அன்பு குறித்த
ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கம் நமக்கு தெரியும். 1 Corinthians 13:4-7 படித்துக் கொள்ளுங்கள். அன்பு நீடிய சாந்தமும் பயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இதுதான் அன்பு. இப்படிப்பட்ட குணலட்சணங்களை நாம் நம்மிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த குணலட்சணங்கள் நம்முடைய சுய பலத்திலே முடியாது. அதிகமான ஜெபம், தேவனிடத்திலே கேட்டு இவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் இப்படிப்பட்ட குணங்களிலே வளர வேண்டும். அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த சாயலுக்குமாக அன்பிலே நாம் பூரணப்படும் போதுதான் தேவன் வாக்கு பண்ணின அந்த ஒரு நித்திய ஜீவன், சாவாமல் உள்ள ஒரு ஜீவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திர, அவரோடு கூட ஆளுகை செய்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். இது சாதாரணம் கிடையாது. உண்மையாகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே அப்படி கற்றுக்கொண்டு நீதியிலே வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இதற்கு ஒரு வசனம் படிங்க. நீதிமொழிகள் 21:21 நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். நீதியையும் தயை, அன்பு பின்பற்றுகிறவன் ஜீவன், மகிமை அடைவான். இப்படியாக சுயநலமற்ற அன்பிலே நாம் வளர்ச்சி அடைந்தால் மட்டுமே மேலான ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் நாம் கொடுக்கிறோம். சாவாமை உள்ள ஜீவன், பிதாவாகிய தேவன் ஒருவரே சாவாமை உள்ளவராய் இருந்தார். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து தன்னுடைய கீழ்ப்படிதலை நிரூபித்த பிறகு அவருக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. அப்படியே சபைக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுவதாக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால நாம் முழுமையாக கீழ்ப்படிதலை காட்ட வேண்டும். முழுமையாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக பரிசுத்தத்திலே தேர்கிறவர்களாக வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பிலே வளர்ச்சி பெற வேண்டும். வசனம் 1 யோவான் 3:14 சகோதரருக்காக ஜீவனை கொடுத்து கடனாளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். சகோதரருக்காக என்ன செய்யணும்? ஜீவனை கொடுக்கிறோம். அதுக்காக நான் சூசைட் பண்ணுகிறேன் அப்படி இல்லை. அவர்களுக்கு தேவைகள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகள், சத்தியத்தில் நடக்கும் போது அவர்கள் சில தடுமாற்றங்களில் இருக்கும் அதற்குரிய ஆலோசனைகள், சத்திய போதனைகள், வார்த்தைகள், ஆலோசனைகள் இவைகளை கொடுத்து அவர்களை தேற்ற வேண்டும். அவர்களை அன்பிலே வழி நடத்த வேண்டும். இந்த வசனம் அநேகம் இருக்கிறது. 1 பேதுரு 4:8 ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் என்று அப்போஸ்தலன் அங்கே பேதுரு எழுதுகிறார். அப்படியே 1 தெசலோனிக்கேயர் 2:7-8 வசனங்களில் இதை படியுங்கள். அங்கே பால் கொடுக்கிற தாய் எப்படி தன் பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுவாரோ அப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று அங்கே எழுதுகிறார். படியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:7-8 உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல்
எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். ஒரு பால் கொடுக்கிற தாய் எப்படி அந்த பிள்ளையின் மேல அன்பு எவ்வளவு கரிசனை அக்கறையுடையவர்களாக இருப்பார்கள், அப்படி நாம் இருக்க வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அன்பிலே பூரணப்பட வேண்டும். அதனால இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு, நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ரோமர் 12:14 நாங்கள் துன்பப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். அங்கே அப்படி சொல்லப்படுது. அப்படியே 1 Corinthians 4:12 நாங்கள் துன்பப்பட்டு சகிக்கிறோம், துன்பங்களை சகிக்க வேண்டும். அநீதியான மக்கள் நமக்கு விரோதமாக வருவார்கள், அவைகளை நாம் சகிக்க வேண்டும். இப்படியாக அதிக ஜாக்கிரதையாக இருக்கிற இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய கழுகுகள். அவர்கள் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஏசாயால நாம் படித்தது போல 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை சீசர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு இதை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதனால எப்போதும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக ஆவிக்குரிய காரியங்களிலே சத்தியத்திலே வளர்ச்சி அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக சத்தியத்தை கேட்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். வேதமே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்முடைய கட்டளைகள் பிரமாணங்கள் நமக்கு ஜீவன், நமக்கு ஜீவனை கொண்டு வரும். அதனால தொடர்ச்சியாக தேவனுடைய காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக இருந்து நாம் தேவனுடைய கழுகுகளாக மாற தேவன் நமக்கு உதவி செய்வார். இன்னும் இப்படிப்பட்ட நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் வளரும் போது நமக்கு எதிராளியாகிய பிசாசானவன் ஒருவன் இருக்கிறார். அப்படி விழுந்து போன பூதங்கள் இருக்கிறார்கள். இதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி திரிகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம எப்படியாவது அந்த சத்தியத்திலிருந்து அதை வளர்ச்சியை விட்டு பரிசுத்தத்தை விட்டு நாம் விலகும்படியாக உலக காரியங்களை, அநேக பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை கொண்டு வருவார். அதனால் நாம் அதிக ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். அதிக ஜாக்கிரதை. அதுக்குரிய விஷயம் என்பது சாதாரணதல்ல. கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நமக்கு இருக்கிறார்கள். அதனால் நாம் அதிக ஜாக்கிரதையோடு தேவ பலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துணை கொண்டு ஆண்டவர் இயேசு நம்மோடு இருப்பார். அவர் உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், மாம்சத்தை ஜெயித்தவர். அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உடனே கூட இருக்கிறேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தையில் உண்மையுள்ளவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் போராடும் போது நமக்கு துணையாக நின்று நாம் ஜெயிக்கும்படியாக சாத்தானை மேற்கொள்ளுமாக நமக்கு பலன் தருவார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், சாத்தானை ஜெயித்தவர். அப்படிப்பட்ட தளபதியாக நம்மோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இது நமக்கு பாடமாக நாம் எடுத்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் அங்கே இஸ்ரேல் ஜனங்களை மோசே வழி நடத்தினார். மோசையோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே தூதனாக நடந்தார். அப்படியே இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, நம்மோடு கூட இருக்கிறார். அநேக சூழ்நிலைகளே வரும். அவைகளை நாம் அநேக அனுபவங்களாக எடுத்துக்கொண்டு தேவன் நம்மை வளர்ச்சிக்காக நம்மை அதை பயிற்றுவிக்கிறார். கடந்த நாட்களில் பார்த்தோம். பிரசங்கி 3:10 அது நமக்கு பயிற்சிக்காக அநேக நீதியை, பரிசுத்தத்தை, அன்பை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் நமக்கு. அதனால
கடைசியாக ஒரு வசனம் நாம் படித்து முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிற வசனத்தை படியுங்கள். 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானவர்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானவர்களாக நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யும்படியாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, உடன் சுதந்திரராக, குறிப்பிட்ட மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையுடையவர்களாக அன்பினால் ஒருவரை ஒருவர் தாண்டி அன்பிலே பெருக வேண்டும். அன்பு குறித்து நம்ம பார்த்தோம். நமக்கு எதிராளிகளையும் நேசிக்கிற ஒரு அன்பு, அப்படிப்பட்ட அன்பு வர வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் அப்படிப்பட்ட அன்பிலே வளர முடியும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக, அதிக ஜாக்கிரதை. நமக்கு எதிராளிகள் இருக்கிறார்கள், உலக காரியங்கள் நம்ம இழுத்து கொண்டு விடும். அதிக ஜாக்கிரதையோடு இந்த தேவனுடைய கணிகளாக மாற தேவன் நமக்கு உதவி செய்வார்கள்.